Hello everyone, welcome to my channel. In the video, Python Programming Unit 1 Introduction Part 3 பார்க்க போறோம். So Part 1, Part 2 already சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்ல போய் வியூ பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் நான் ஆன்லைன் கம்பைலர்லேயே எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டோட நான் வந்து காட்ட போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லாமே பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். So first topic, operators in Python. In Python programming பார்த்தீங்க அப்படின்னா so operators used to perform operations on values and variables. So operators use பண்ணி நம்ம values ஓட perform பண்ணுவோம் இல்லையா. So mathematical operations வந்து perform பண்ணுவோம். So types of operators. Operators நிறைய types இருக்கு. First arithmetic operators. So arithmetic operators வந்து பார்த்தீங்க அப்படின்னா mathematical operations perform பண்ண like addition, subtraction, multiplication and division. பைத்தான்ல பார்த்தீங்க அப்படின்னா division operator வந்து எப்பவுமே வந்து returns floating point result. டெசிமல் பாயிண்டோட தான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நம்மளுக்கு இன்டீஜர் வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணணும். அதாவது டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணா அது பேர் ஃப்ளோர் டிவிஷன், which returns a integer result. Next, types of arithmetic operators. So types பார்த்தீங்கன்னா addition, subtraction, multiplication, division, floor division, modulus, exponentiation. So addition operator உங்களுக்கு தெரியும், plus. So plus யூஸ் பண்ணி நம்ம வந்து 5 plus 3 gives 8 தெரியும். So subtraction, so it performs subtracts a right operand from the left operand. So இதுல இருந்து லெஃப்ட் ஆப்பரண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா, 5ல இருந்து சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் மல்டிப்ளைஸ் டூ நம்பர்ஸ். ஸோ டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் அண்ட் ஆல் தீஸ் அவுட்புட்ஸ் ஃப்ளோட் ஆல்ரெடி பார்த்தது இன்டீஜர் அவுட்புட், சாரி டெசிமல் அவுட்புட் தான் நம்மளுக்கு தரும் 2.0 அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும். ஸோ ஃப்ளோர் டிவிஷன்ல பார்த்தீங்கன்னா அதுவே 7 divides 3 அப்படின்னு கொடுத்தா கூட நம்மளுக்கு வந்து இங்க வந்து நம்ம 7 divides 3 வந்து நம்மளுக்கு டெசிமல்ல தான் வரும். கரெக்டா 2 times வந்து 6 பேலன்ஸ் 1 வரும். ஸோ டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம 0 சேர்த்துட்டு மறுபடியும் 3 ஆட் பண்ணி 9, மறுபடியும் 1. ஸோ 3 நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், போயிட்டே இருக்கும். ஆனா நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கணும், வெறும் இன்டீஜர் பார்ட் மட்டும் தான் கிடைக்கும். 2 தான் நம்மளுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். அதான் ஃப்ளோர் டிவிஷன். நெக்ஸ்ட் மாடுலஸ்ல பாத்தீங்கன்னா டிவைஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ரிமைண்டர். ஸோ பேலன்ஸ் என்ன கிடைக்குது, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்க நம்மளுக்கு பேலன்ஸ் டெசிமல் பாயிண்ட் எல்லாம் வைக்காம உங்களுக்கு பேலன்ஸ் இங்க என்ன அவுட்புட் கிடைச்சது. ஸோ 7ல 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1. ஸோ 1 தான் நம்மளுக்கு அவுட்புட்டா கிடைச்சிருக்கு. எக்ஸ்பனென்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா ரைசஸ் த நம்பர் டு அ பவர். ஸோ பவர்ஸ்ல எழுதுவோம் இல்லையா, 2 power 3. ஸோ 2 power 3. ஸோ 2 power 3னா 2 into 2 into 2. 2 into 2 into 2. So 2 2s are 4, 4 2s are 8. So 8 தான் நம்மளுக்கு அவுட்புட். ஸோ இதுவே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ arithmetic operators எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ arithmetic operators தான் நம்மளுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும்னா 2 வேரியபிள்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். கரெக்டா. ஸோ 2 வேரியபிள்ஸோட வேல்யூஸையுமே தான் நம்ம இங்க வந்து ஆட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது, மல்டிப்ளை பண்றதுன்னு பண்ண போறோம். ஸோ அப்படி பண்ணும்போது அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம 2 வேரியபிளுக்கு நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்கணும். கரெக்டா. ஸோ இங்க நான் ஏ பின்னு 2 வேரியபிள் எடுத்துருக்கேன். ஸோ ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 3 நான் வேல்யூவை அசைன் பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஏல என்ன இருக்கு 10, பில என்ன இருக்கு 3. ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் சிம்பிள்ஸ் ஆப்ரேட்டர்ஸை வச்சு நான் பர்ஃபார்ம் பண்ண போறேன். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அப்படியே நான் வேல்யூஸை பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்றதுனால நான் டைரக்டா என்ன பண்றேன், வந்து இங்க பிரிண்ட் பிராக்கெட் ஓபன் பண்ணி டபுள் கோட்ஸ்ல நான் அடிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ரிசல்ட், எதோட ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அடிஷனோட ஆப்ரேட்டரோட ரிசல்ட். ஸோ அடிஷன் நான் கொடுத்துட்டேன். ஸோ அடிஷன் கொடுத்துட்டு கம்மா a plus bன்னு கொடுக்குறேன். ஸோ a plus bனா இந்த a என்ன வேல்யூ 10 plus b என்ன வேல்யூ 3. ஸோ 10 plus 3 என்ன 13. அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்ல கிடைக்கும். ரைட். ஸோ இங்க வந்து a plus b இங்க வந்து ஒரு arithmetic operation perform தான் பண்ணுது. ஸோ இது வந்து அவுட்புட்ல பிரிண்ட் ஆகாது, பர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட் அதோட ரிசல்ட்டை தான் நம்மளுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்க ஏ பி வந்து ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேவா? ஸோ நடுவில் இருக்கிறது ஆப்ரேட்டர், பிளஸ் வந்து ஆப்ரேட்டர், ஏவும் பியும் வந்து ஆப்பரண்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கிறது அப்படியே அவுட்புட்ல ரைட் பண்ணும். ஸோ அடிஷன் அப்படியே ரைட் பண்ணுமா, கோலன் போட்டுட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், a plus b கொடுத்துருக்கோம். ஸோ அதான் அவுட்புட் 13. ஸோ 13 அப்படின்னு நம்மளுக்கு இங்க பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இதே மாதிரி தான் ஒன்னொன்னும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண போகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன். ஸோ பிரிண்ட் இதையும் நம்ம டைரக்டா பிரிண்ட் பண்ண போறோமா. ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஓபன் பிராக்கெட் டபுள் கோட்ஸ்ல என்ன பண்ணணும், சப்ட்ராக்ஷன். ஸோ என்ன ஆப்ரேஷன் பண்ண போறீங்க, என்ன ரிலேட்டடா நீங்க வந்து அவுட்புட்ல நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கலாம். சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் இல்ல ரிசல்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க என்ன வேணாலும் நீங்க டைப் பண்ணலாம். அது அப்படியே அவுட்புட்ல நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்க a மைனஸ் பின்னு வரும்போது என்ன ஆகும், 10 மைனஸ் 3. ஸோ 10 மைனஸ் 3 என்னது 7. ஸோ அவுட்புட் பாருங்க, சப்ட்ராக்ஷன், ரிசல்ட் என்ன 7. ஸோ சேம் எல்லாத்துக்கும் அப்படிதான். பிரிண்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் டைரக்டா பிரிண்ட் ஆயிடும். ஸோ a இன்டூ b அப்படின்னும் போது 10 இன்டூ 3 30. ஸோ நம்மளுக்கு அவுட்புட்ல மல்டிப்ளிகேஷன் 13 அவுட்புட் பிரிண்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் division. So print division. So a divides b. So இங்க 10 divided by 3. Okay, so 10 divided by 3 அப்படின்னும் போது என்ன ஆகும், 10 3 divide. So 3 times 9 balance 1. So point வச்சுட்டு நம்ம 0 add பண்ணி மறுபடியும் 3 மறுபடியும் 9. So 1 again 10 3. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு போயிட்டே இருக்கும், ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கா. இங்க 1 1 வந்திருக்கா நம்மளுக்கு. ஸோ ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. ஸோ டிவிஷன் அப்படின்னும் போது என்ன ஆகும், டெசிமல்ல தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ 3.33 போயிட்டே இருக்கு. ஸோ நம்மளுக்கு அவுட்புட்ல என்ன கிடைக்குது, 3.333. ஸோ லாஸ்டா அவங்க வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ளோர் டிவிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அகெயின் 10 டிவைட்ஸ் 3 தான். ஆனா இன்டிஜர் பார்ட் மட்டும் தான் கிடைக்கும், அதாவது டெசிமல் இல்லாம இந்த 3 மட்டும் தான் நம்மளுக்கு அவுட்புட்ல வரும். ஸோ இந்த 3 மட்டும் தான் நம்மளுக்கு ஃப்ளோர் டிவிஷன்ல அவுட்புட்ல வரும். கரெக்ட். ஸோ 3 மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் மாடுலஸ். மாடுலஸ் என்ன பார்த்தோம், ரிமைண்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் என்ன, 10 divided by 3. So 3 times 9 1. இந்த 1 தான் நம்மளுக்கு இங்க ரிமைண்டர். ஓகே, ஸோ அந்த ரிமைண்டரை தான் இங்க மாடுலஸ்ல பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியேஷன்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தது, இது வந்து பவர். கரெக்டா. ஸோ இங்க a ஸ்டார் ஸ்டார் bன்னு கொடுத்துருக்கோம். ஸோ டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணா எக்ஸ்பொனென்ஷியேஷன். ஸோ 10 பவர் 3 அப்படின்னா என்ன அர்த்தம், 10 into 10 into 10. Right? 10 tens are 100, 100 tens are 1000. So நம்மளுக்கு ரிசல்ட்ல 1000 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் comparison operator. So comparison or relation operators compares the value. So ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்றது தான் வந்து comparison operator or relation operator அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பிரிண்ட் ரிட்டர்ன் பண்ணும் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ணும் அக்கார்டிங் டு த கண்டிஷன். ஸோ இதுலயே டைப்ஸ் ஆஃப் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஸோ டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம், which returns true if values matches. அதாவது எக்ஸோட வேல்யூ ஒயோட வேல்யூ சேமா இருந்தது அப்படின்னா ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் a value true. நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்கிளமேட்டரி ஈக்குவல் டு கொடுத்தோம்னா அது நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இது எப்ப வேல்யூவை ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும், ரெண்டு வேல்யூவும் டிஃபரெண்டா இருந்தது அப்படின்னா வேல்யூவை ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூவும் 3ன்னு எடுத்துக்கிறேன், ஒயோட வேல்யூவும் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், 3 ஈக்குவல் டு 3. ஸோ விச் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. இப்போ நான் எனக்கு எக்ஸோட வேல்யூ 3, ஒயோட வேல்யூ 3.
So x ஓட வேல்யூவும் 3, y ஓட வேல்யூவும் 3. So 3 not equal to 3 அப்படின்னு நான் கேட்கிறேன். So ரெண்டுமே ஈக்குவல், கரெக்ட். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருந்தா தான் நம்மளுக்கு ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். இங்க வந்து ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணும்? ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா greater than symbol. So check if the left side is larger. So left side ல இருக்க value larger அப்படின்னு செக் பண்ணலாம். அதாவது 4 is greater than 3 அப்படின்னா it returns true. Okay. So less than check பண்ணும்போது left side ல இருக்கிறத தான் செக் பண்ணணும். So left side ல இருக்கிறத செக் பண்ணும்போது 4 is less than 3 false. Okay. So next greater than equal to. So greater-ஆவும் செக் பண்ணணும். எனக்கு அது ஈக்குவலா இருந்தாவும் எனக்கு ட்ரூன்னு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் less than or equal to. So for example ஒரு வேல்யூவா நம்ம செக் பண்ணிட்டு வரும்போது ஸோ 4 is greater than 3 நம்மளுக்கு ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் 3ன்ற வேல்யூவை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி 4 ஆக்கணும் அப்படின்னா ஸோ இங்க ஈக்குவல் டு சிம்பிள் வச்சுட்டேன். ஸோ 4 is greater than equal to 4 ஸோ ஈக்குவல் டு 4. ஸோ கண்டிஷன் வந்து என்ன ஆகும்? ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். 3ன்னு கொடுத்தாலும் கண்டிஷன் வந்து ட்ரூன்னு தான் பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஸோ அப் டு 4 அந்த சேம் வேல்யூஸ் வர வரைக்கும் நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூ தான். So அதே மாதிரி தான் less than or equal to operator. So 4 is less than equal to 5 அப்படின்னு செக் பண்ணா என்ன ஆகும்? நம்மளுக்கு ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். or else நம்மளுக்கு 3ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா 4 is not less than 3 நம்மளுக்கு falseன்னு வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஸோ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா a ஓட வேல்யூ 13ன்னு எடுத்துருக்கேன், b ஓட வேல்யூ 33. ஸோ ஒவ்வொரு கண்டிஷனா செக் பண்ணலாம். இங்க நான் எதையுமே வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுத்து அவுட்புட்ல ஸ்டேட்மெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணல. ஓகே. டைரக்டா நான் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத மட்டும் நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஸோ பிரிண்ட் பிராக்கெட்ல a is greater than b ஸோ a என்னது? 13 is greater than 33 no false. So first output என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? false. Second one பாருங்க, a is less than b so a என்னது? 13 less than b. So 13 is less than b. 33. So true. So true னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு அவுட்புட்ல. நெக்ஸ்ட் இது ரெண்டுமே ஈக்குவலான்னு செக் பண்றோம். 13 is equal to 33 so equal to 33 செக் பண்ணுவோம். equal to போட்டு செக் பண்றோம். ஸோ நாட் ஈக்குவல். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது? ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் டு கிடையாதா, ஈக்குவல் வேல்யூஸ் கிடையாதான்னு செக் பண்றேன். ஸோ நாட் ஈக்குவல் டு பி, ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பின்னு செக் பண்றேன். 13 இஸ் நாட் ஈக்குவல் டு 33 ட்ரூ. கரெக்டா? ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ கரெக்ட். ஸோ ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் print a என்னது? sorry 13 is greater than equal to 33 33 விட greater கிடையாது. so false. so a is less than equal to 33 yes. so condition true. okay. Next, logical operators. So logical operator perform logical and logical or and logical not operations. So it is used to combine conditional statements. So இதுலயே நிறைய types இருக்கு. Logical and logical or logical not. So it evaluates true if only if both the conditions are true. So இதுல பாத்தீங்க அப்படின்னா அண்டுக்கே வந்து true table இருக்கு, right? So A, B, so A and B. So true, true, false, false. இங்க true, false, true, false. இப்படி values எடுத்துக்கிட்டோம்னா இப்ப A-வும் true, B-யும் true. ஓகே. ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? ட்ரூ கிடைக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷன் மாதிரி 1 into 1 1. ஸோ இது வந்து 1 into 0ன்னு எடுத்துக்கோங்க. ட்ரூ into false false. ஸோ false into true அதுவும் false தான்.
false into false, அதுவும் false தான். So அப்ப எப்ப நமக்கு true கிடைக்குது? Only if both the values are true. So நமக்கு ரெண்டுமே true ஆ இருந்தா மட்டும்தான் true. அப்படி இல்லைன்னா மத்த எல்லாமே false தான். இதுல லாஜிக்கல் ஆர்ல பாத்தீங்க அப்படின்னா it evaluates true if at least one condition is true. So for example, ஒரு சைடு ட்ரூவா இருந்தா கூட நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ட்ரூ தான். பாருங்க, இது வந்து ஆர், ஏ ஆர் பி. ஸோ ட்ரூ ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ் அடிஷன் மாதிரி. 1 + 0னாலும் 1 தான், 0 + 1னாலும் 1 தான். ஸோ ஆனா 0 + 0 என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு ஃபால்ஸ் கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒண்ணு வந்து நம்மளுக்கு ட்ரூவா இருக்கணும். ஸோ ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? ட்ரூன்னு தான் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்னா ஃபால்ஸ். ஸோ நாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ரிவர்ஸ் திஸ் கண்டிஷன் அவுட்புட். ஓகே, ஸோ ஏ இது வந்து நாட் ஏ. ஸோ ஏ வந்து இப்ப ட்ரூவா இருக்கு அப்படின்னா அப்ப லாஜிக்கல் நாட் என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? ஃபால்ஸ். ஏ வந்து ஃபால்ஸா இருந்ததுன்னா லாஜிக்கல் நாட் வந்து நம்மளுக்கு ட்ரூன்னு கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோடிங்கை வந்து ஆன்லைன் கம்பைலர்ல போட்டு நான் அவுட்புட் இங்க கொடுத்துருக்கேன். ஏ வந்து ட்ரூ, எனக்கு பி வந்து ஃபால்ஸ். ஸோ வந்து பிரிண்ட் ஏ அண்ட் பி. ஸோ அண்ட்ல என்ன கண்டிஷன் பார்த்தோம்? ரெண்டுமே ட்ரூவா இருந்தா தான் ட்ரூ. ஒன்னு ஃபால்ஸா இருந்தா கூட நம்மளுக்கு அது ஃபால்ஸ். ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூவா இருக்கா? கிடையாது. அப்ப நம்மளுக்கு அவுட்புட் என்ன? ஃபால்ஸ். ஸோ பிரிண்ட் ஏ ஆர் பி. ஸோ ஏ ஆர் பி கொடுக்கும்போது, லாஜிக்கல் ஆர் கொடுக்கும்போது அது என்ன செக் பண்ணும்? ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தா கூட போதும். ஸோ ட்ரூ ஃபால்ஸ், ஒன்னாச்சும் ட்ரூவா இருக்கா? கரெக்ட். ஸோ ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஆர் போடும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு ட்ரூன்னு தான் கிடைக்கும். ஸோ நாட் ஏன்னு கொடுத்துருக்கேன் நான் இங்க. ஸோ ஏல என்ன இருக்கு? ட்ரூன்னு இருக்கு. அப்ப நாட் ஏல என்ன ஆயிடும்? கன்வெர்ட் ஆயிடும். ட்ரூ வந்து ஃபால்ஸா கன்வெர்ட் ஆயிடும். இப்ப நாட் பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ப என்ன அவுட்புட் கிடைக்கும்? சொல்லுங்க. ட்ரூன்னு கிடைக்கும். ரைட். ஸோ அங்க ஃபால்ஸ்ன்னு இருக்கு, நம்மளுக்கு அவுட்புட்ல ட்ரூன்னு கிடைக்கும். ஓகே, next assignment operator. So assignment operator வந்து பாத்தீங்கன்னா which is used to assign values to the variables. Variablesக்கு values assign பண்ணும். This operator is used to assign the value of the right side of the expression to the left side operand. So right sideல இருக்க expression execute பண்ணி left sideல நம்மளுக்கு values வந்து left sideல இருக்க variableக்கு நம்மளுக்கு value assign பண்ணும். ஸோ இங்க வந்து நான் எக்ஸாம்பிளோடய நான் இங்க கொடுத்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸும் ஈக்குவல் டுவும் சேர்த்து நம்ம அங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு நான் 10ன்னு கொடுத்துருக்கேன், பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கேன். அதாவது 10ன்ற வேல்யூவை ஏல ஸ்டோர் பண்ணிட்டேன். மறுபடியும் ஏ பியோட வேல்யூ என்ன? ஏ தான். அப்ப பியோட வேல்யூ இங்க என்னவா ஸ்டோர் ஆகும்? 10 தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ பிரிண்ட் பின்னு கொடுத்து பாருங்க, என்ன நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது? 10 தான் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா பில இப்ப என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? 10. பில ஏன்னு ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ பில ஏன்னு ஸ்டோர் ஆயிருக்கு. ஏவோட வேல்யூ என்ன? வேல்யூஸ் தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ ஏயோட வேல்யூ 10. நெக்ஸ்ட் பி பிளஸ் ஏ, பி பிளஸ் ஈக்குவல் டு ஏ. அதாவது என்ன மீனிங் அப்படின்னா பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏன்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன், பெரிய எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுக்காம ஷார்ட்டா கொடுக்கறதுக்கு தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே 10 வேல்யூ. ஸோ 10 + 10 என்ன? 20. ஸோ நம்மளுக்கு 20ன்ற அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பி மைனஸ் ஈக்குவல் டு ஏ. என்ன மீனிங்? பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ. ரைட். இப்ப லாஸ்டா பில என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அததான் பார்க்கணும் நீங்க. லாஸ்டா பில என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு? 20 அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. ரைட். இப்ப லாஸ்ட் நம்மளுக்கு 20 பிரிண்ட் ஆச்சு இல்லையா? ஸோ 20 நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். மைனஸ் ஏயோட வேல்யூ என்ன? 10. ஸோ இப்ப பியோட வேல்யூ என்ன? 20 மைனஸ் 10, 10. ஓகே, ஸோ 10ன்ற அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பி இன்டு b equal to b star a.
ஸோ அப்போ பியோட வேல்யூ இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 10 ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ 10 ஸ்டார் 10 into 10 நம்மளுக்கு பியோட வேல்யூ என்ன 100. ஓகே ஸோ 100 அப்படின்ற அவுட்புட் வந்து இங்கே நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கான். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டி equal to D divides A. இப்போ லாஸ்ட் பியோட வேல்யூ என்ன 100. ஸோ 100 divided by 10. ஸோ 100 divided by 10 நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ டிவைட் பண்ணலாம் 10. ஸோ 1 time 10. So 0. So 10 times 100. So 10 into 10 100. So இங்க வந்து நம்மளுக்கு divide and யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? So நம்மளுக்கு வெறும் integer part மட்டும் வராது. So decimal point இல்ல அப்படின்னாலும் என்ன பண்ணும் 0.0 அப்படின்னு நம்மளுக்கு decimal தான் output கிடைக்கும். Okay. Next topic, membership operators. So these determine whether a specific element is present within a structured collections like strings, list or dictionaries. அதாவது இப்போ strings, list, dictionaries இதெல்லாம் நிறைய values இருக்கு, right? So ஒரு element அந்த stringsலயோ, listலயோ, dictionariesலயோ இருக்கா இல்லையா அப்படின்னு find out பண்றது தான் membership operator. So in, not in. So இருக்க அப்படி இல்லையா அப்படின்றது தான். So in அப்படின்னா returns true if item is located inside the sequence. Sequenceல அந்த item இருக்கு அப்படின்னா ட்ரூன்னு return பண்ணும். Not in அப்படின்னா returns true if the item cannot be found inside the sequence. இல்ல அப்படின்னா அதான் not in. So இல்ல அப்படின்னா ட்ரூன்னு return பண்ணும். Okay. So example பாருங்க, ப்ரோக்ராம் கொடுத்திருக்கேன். X equal to 24, Y equal to 20. My listல 10, 20, 30, 40, 50. So 5 numbers கொடுத்திருக்கோம். So if X not in my list அப்படின்னா print X is not present in a given list. So இப்போ நம்மளுக்கு X ஓட value என்ன first 24. So 24 இருக்கா அப்படின்னு check பண்ணும். Okay. So 24 not X not in my list. So check பண்ணுச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? So 24, X ஓட value என்ன 24, listல 24 இருக்கா இல்ல. So அப்ப என்ன print பண்ணும்? X is not present in given list and print பண்ணும். Next எடுத்துக்கோங்க Y. So Y என்னது 20. So 20 இங்க condition true. So condition true அப்படின்னா இந்த statement print பண்ணும். கரெக்டா not in அப்படின்னு கேட்டிருக்கோம். So not in இல்ல அப்படின்றது தான் condition. So trueன்றதுனால first print ஆயிடுது. இங்க if Y in my list. So 20 listல இருக்கா இருக்கு, condition true. So trueனா print என்ன print பண்ணும்? Y is present in a given list அப்படின்னு print பண்ணும். Okay. So that's all about operators. Next topic is expression. So expression in Python பார்த்தீங்க அப்படின்னா it's a combination of values, variables, operators and function calls that the Python interpreter can evaluate to produce a single value. அதாவது expressions அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்கும், வேரியபிள்ஸ் இருக்கும், ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஃபங்க்ஷன் கால்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா அததான் நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இதுலயே டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் மாதிரி இல்லாம which perform an action. ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு just information, print அப்படின்னா print பண்ணும். அந்த மாதிரி இல்லாம it perform an action like a loop or importing a module. An expression always resolve to a specific piece of data. So first type பார்த்தீங்க அப்படின்னா constant expression. So constant அப்படின்னா values வந்து fixed values, changes இருக்காது, values அப்படியே கொடுத்துட்டு expressionல நம்ம solve பண்றது தான் constant expression. So these are the expression that have a constant values only. Constant value மட்டும் இருந்ததுன்னா அதை constant expression அப்படின்னு சொல்லுவோம். For example, x equal to 15 plus 1.3 இருக்கா. ஸோ இது ரெண்டுமே வேல்யூ தான். ஸோ எக்ஸ்ன்னு இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும் 15 plus 1.3. ஸோ ஆட் பண்ணுச்சுன்னா என்ன கிடைக்கும் 16.3 அப்படின்னு எக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன
16.3 அப்படின்னு எக்ஸோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ பர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு இங்க சிங்கிள் வேல்யூ கிடைக்குதா, இததான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம சொல்லுவோம், இட் ப்ரொடியூசஸ் சிங்கிள் வேல்யூ. Next, integral expression. Integral expression அப்படின்றது பாத்தீங்கன்னா it's a kind of expression that produce only integer result. Integer result மட்டும் produce பண்றதுனால இது integral expression after all computations and type conversions. Example பாத்தீங்கன்னா a equal to 13, b equal to 12.0. ஸோ இது ஒன்று வந்து இன்டீஜர்ல இருக்கு, இன்னொன்று வந்து டெசிமல்ல ஃப்ளோட்ல இருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ c ஈக்குவல் டு a பிளஸ் இன்ட் b அப்படின்னும் போது என்ன ஆகும், இன்ட் ஃப்ளோட் இருக்கிறது இன்டா கன்வெர்ட் ஆகி ஸோ என்ன ஆகும்னா 13 பிளஸ் 12.0ன்னு இருக்கு இல்லையா, அது எடுத்துக்காது, 12 மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ 25 அப்படின்னு நம்மளுக்கு cல ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டோர் ஆகி நம்மளுக்கு இப்போ பிரிண்ட் சீன் கொடுத்தோம்னா அவுட்புட் என்ன கிடைக்கும், 25 அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் arithmetic expression. ஸோ arithmetic expression பார்த்தீங்க அப்படின்னா it's a combination of numeric values, operators and sometimes parentheses. Okay, the result of this type is also one numeric value. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா arithmetic operators நிறைய இருக்கு, நமக்கு தெரியும், addition, subtraction, multiplication, division. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்தோம் இல்லையா ஆப்ரேட்டர்ஸ்லேயே. ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு 40, ஒய் ஈக்குவல் டு 12. ஸோ ஆட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னா என்ன ஆகும், ஆட்ல 52 ஆட் பண்ணி 52 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னா என்ன ஆகும், ஸோ 40 மைனஸ் 12. ஸோ சப்ராக்ஷன் ஆகும். ஸோ சப்ராக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஸோ 8, 28 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 28. Next, x into y. So ரெண்டுத்தையும் multiply பண்ணி 40 into 12. So for 12s are 48. So multiply பண்ணி நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா 480 அப்படின்னு கிடைக்கும் ரிசல்ட். நெக்ஸ்ட் x divided by y, 40 divided by 12. ஸோ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா டெசிமல்ல நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைப் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன்ல கிரேட்டர் தேன், லெஸர் தேன், ஒரு கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, லெஸர் தேன் ஈக்குவல் டு, இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றோம். So this type of expressions, arithmetic expressions are written on both sides of the relational operator. Example பார்த்தாலே தெரியும், ரெண்டு relational operator நடுவுல இருக்கான். ஸோ ரெண்டு சைட்லயுமே arithmetic expressions வந்து இருக்கு. ஸோ அதுதான் first point கொடுத்துருக்காங்க. ஸோ arithmetic expressions are written on both sides of relational operator. Those arithmetic expressions evaluated first. So first நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த arithmetic operations தான் நம்ம வந்து perform பண்ணும், அதுக்கப்புறம் தான் relational operator perform பண்ணும். Okay, and then compared as per relational operator and produce a boolean output in the end. These expressions are also called boolean expressions. So boolean output தான் கொடுக்கும். boolean output னா என்ன, true அப்படி இல்லைன்னா and false, true or false, இதுதான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்ல கிடைக்கும். ஸோ அதனாலதான் these operations are also called boolean expression. ஸோ எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா எக்ஸ்பிரஷன்ல என்னென்ன இருக்கு, a plus b is greater than equal to c minus d. ஸோ இதுதான் நம்மளுக்கு இங்க எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் a equal to 3, b equal to 5, c equal to 10, d equal to 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்து நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா எப்படி சால்வ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் a பிளஸ் b. ஸோ டைரக்டா நம்பர்ஸ் போடுறேன். ஸோ ஏயோட வேல்யூ என்ன, 3. ஸோ 3 பிளஸ் பியோட வேல்யூ என்ன, 5. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, சியோட வேல்யூ என்ன, 10 மைனஸ் டியோட வேல்யூ என்ன, 2. So a plus 3 plus 5 என்ன, 8 is greater than equal to 10 minus 2 என்ன, 8. Okay, so greater கிடையாது, but it's ரெண்டுமே வந்து 8 equal to 8. கரெக்டா? ஸோ என்ன கண்டிஷன் நம்மளுக்கு கிடைக்கும், ட்ரூன்னு கிடைக்கும்.
ஓகே, நம்மளுக்கு அவுட்புட் இதுலமே கிடைக்கும். ஸோ 8 equal to 8, ஸோ நம்மளுக்கு அவுட்புட் ட்ரூ. ஸோ that's why relational expression is also called Boolean expression. Next, last expression, last type of expression, logical expression. So these are the kind of expression that result in either true or false. True or false அப்படின்னா நமக்கு கிடைக்கும். It basically specifies one or more conditions. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் and or not. ஸோ இதில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா P and Q, P or Q, not P. இதெல்லாம் நம்ம ஆப்ரேட்டர்ஸ்லயே நம்ம பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்லயே பார்த்தோம். P and P னா அதோட ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும், P or Q னா அதோட ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம டீட்டெயிலா இதுக்கு முன்னாடி டாபிக்லயே நம்ம பார்த்தோம், ரைட்? ஸோ இதோட ஃபங்க்ஷனிங் என்ன? இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ if both P and Q are true, otherwise it returns false. Next, R ஓட function பார்த்தீங்க அப்படின்னா it returns true if at least one of the P and Q இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருந்தாலும் ட்ரூ தான். ஓகேவா? ஸோ நம்ம இதை பார்த்தோம் இல்லையா? ட்ரூ, ட்ரூ, ஃபால்ஸ், ஃபால்ஸ். D வந்து பாத்தீங்கன்னா Q வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு வேல்யூ எடுத்துக்கணும். எடுத்துட்டா இப்ப அந்த ஆப்ரேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரூவா இருந்தா தான் அண்டர்ல ட்ரூ. ஓகே, மற்றது எல்லாமே ஃபால்ஸ். ஆனா ஆர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு ட்ரூவா இருந்தாலுமே நம்மளுக்கு ட்ரூ தான் கிடைக்கும். ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்னா தான் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இங்க ரிட்டர்ன் நெக்ஸ்ட் நாட் டி ஆப்ரேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப டி வந்து ட்ரூவா இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சாரி, டி வந்து இங்க ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட்ல ட்ரூன்னு கிடைக்கும். ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். Okay, so that's all about operators and expression. Thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.